உன்ன மாதிரியே ஒரு ட்ரெயினி வந்திருக்கான், அவனையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு போகிறேன். டக்கரு 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 டக்கரு. ஐயோ பார்த்தாரு. ஏன்டா அவ்வளோ லேட்டு? சார் பேண்ட் டைட்டாக இருந்தது, அதான் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யாரா அவன்? பிடி ரூமில் இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிறான். ஐ அம் ஃபிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆப்ரேஷனா? சார் ஆப்ரேட்டரா? வா. என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? ஆப்ரேட்டரா? சார் ஆப்ரேட்டர் மீன்ஸ் சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டி மூத்தா ஃபோன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? சரி ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ இவனுங்களாம் வேலை செய்யறான்னு நினைச்சுனுங்கிறியா? அங்க பார், புளு சட்டை ரிவ்யூ பார்த்துனுக்குறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட்டே முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா, ட்ரைனிங் போகுமா? ஏமா நித்யா? எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய், நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டியில் இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த ட்ராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சொல்றேன் சார் ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார் சார், அவனை மாத்துங்க சார். ப்ளீஸ். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே இதான் முக்கியமான செக்ஷன், கால்ஸ் அட்டென்ட் பண்றது. கம், நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, 100ன்னு சொல்றதுதான் முக்கியம். ஹலோ 100 சொல்லு. ஹலோ நூறு. சார் தூக்கத்தில் சொல்ல சொல்லலாம். ஹலோ 100. லோ நூறு. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கான், நீ சொல்ற. ஹலோ 100. ஏய் ஹலோ 100. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? இன்னொன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ 100. ஹலோ 100. பேசுறியா பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார், வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல இல்ல, நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டாப்பா. இந்த பார், கால் வருது, அட்டென்ட் பண்ணு. ஹலோ நூறு. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். கொஞ்சம் தட்டுக்கோ. சார் சார் சார், முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். பதறாத. என்ன பண்ணுங்க சார். எந்த ஸ்கூல்? சார் சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ, அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமாரான்னு கேளு. சார் சார். நீ கேளு, குமாரான்னு கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படா ஓடில. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சார். குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலாக ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார் லைன் லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். எப்பமா? ஏன் இப்படி சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை சார், வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். என்னது 10 ஏறிடுமா? ஏன்டா இவ்வளோ கூலாக பதில் சொல்கிறேன்? சார் என்ன போங்க ஆகுது? நீங்கள் தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலாக பண்ணணும்னு. அதான் கூலாக சொன்னேன். நீ சொல்லுப்பா. அந்த 100ல் ஒன்று போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் முடிச்சுட உன்னை வச்சு எப்படா சமாளிக்க போகிறேன்? ஹலோ நூறு. ஹலோ 100 ரூபாய். லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில் இருக்கேன். யோ போன வையா. ஹலோ நூறு. 200 300 500. ஹலோ நூறு. 100லாம் பிஸியாக இருக்கு, 500 ஃப்ரீயாக இருக்கு, வரீங்களா? ஹலோ நூறு. ஏன்டா என்ன சாவடிக்கு? ஹலோ 100. ஹலோ 100. போற விட கொய்யால. ஹே ஜாக் பேசு. ஹாய் சத்யா. டேய் உன் கால் ரெஜிஸ்டர் பார்த்தேன். 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற. நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ நூறு. சார் யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு, அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். என்னடா வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இதன் பம்சரில் பாப்கார்ன் சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது.
டேய் என்னடா யார்கிட்ட பேசுறேன்? பழைய லவர் பேசினா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா, அதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு கருவாட்டு குழம்பா, செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு. சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்டே இல்லைடா. ஏய், இன்ஜின் ஆன்ல தானடா இருக்கு, போடா போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய், 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன், நீ யாரா? சாரிப்பா, அலர்ட்டா இருக்கேன் பாத்துப்பா. என்ன சத்யா சார். அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் மொக்கையாக தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார், கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்ப்போம். பிஸ்கட் காலிடா.
நெக்ஸ்ட் ஏடிஜிபி நம்ம தான். சார் இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றிருந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டை போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டையை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலுடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டுட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ், ஆனால் எங்கள் பரம்பரையும் பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமா என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். பர ஐயா நீங்கள் போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது, பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். கேட்க அச்சிக்காம எடுத்துக்கடா, போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்கண்ணே. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனால் அவள் செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் சரணடைகிறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா? இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குண்ணே. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ண்ணே. அப்புறம் எப்படி சத்யா, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கே கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார், ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸாக ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க, இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி, நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடான்னு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் என்ன கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல, மேலே கை வச்சிட முடியுமா? சந்தியா இன்னும் சாவலடா, உயிரோட தான் இருக்கா. அது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன்.
இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. ஊஞ்ச பார்த்த அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியாவன்? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் அடைஞ்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்டர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவன்கிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது. இல்லை தாசை கூப்பிட்டு அனுப்பிச்சாம பசங்க சொன்னாங்க. என்ன விஷயம்? என்ன தாசு ஏதாவது தப்பா? நான் பவுடர் கடத்த சொன்னா எனக்கு தெரியாம என் வண்டியில பொண்ணுங்களை கடத்துறியா? சரி. எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா இது? நீ பண்ண காரியத்தினால போலீஸ்காரன் என்ன வச்சு செஞ்சிருப்பான். நீ படிக்காதனாச்சு, இவ்வளவு அறிவு கிடையாது. இதெல்லாம் நீ யார் சொல்லி செய்யற? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தாசு, மன்னிச்சிரு தாசு. உன் பின்னாடி யாருக்கா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கக்கூடாதுடா. ஏய், இவனை கண்ணு துண்ணும் வெட்டி போடுங்கடா. ஏதோ எல்லா கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி பேசினுக்கிறான். என்ன தாசு, நீ கொடுக்குற சல்லி காசுக்காக வேலை பார்க்குறோன்னு நினச்சியா? இவ்வளவு நாள் உங்க கூட வேலை செஞ்சமேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டேன். என்னையே ஆரம்பிச்சு போட சொல்கிற பார்த்தே நீ. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இவங்க ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் காம வெறி பிடிச்ச பணக்காரங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ஃபோட்டோவை வச்சு குரூப்பில் பெட்டிங் நடக்கும். அவங்க ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதில் அந்த பொண்ணுங்களே அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுருவாங்க. எந்த பொண்ணு அதிக விலைக்கு போகுதோ அந்த பொண்ணை தான் தூக்கும். மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஜெனிஃபர் நீங்கள் தானே? ஆமா. உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கா? யார் எனக்கு? எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுலையும் தூக்குறதுலையும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. தூக்கின பொண்ணை சிட்டிக்கு உள்ளேயும் சிட்டிக்கு வெளியேயும் சப்ளை பண்ணுறதுக்கு நீ பவுடர் கடத்த போலீஸுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த அதிகாரத்தை உனக்கே தெரியாமல் பொண்ணுங்களை கடத்துறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். காலம் பூரா அந்த பொண்ணுங்களை அவனுங்க ஆசைப்படும் போதெல்லாம் அனுபவிப்பானுங்க. இதுல எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது போலீஸ் தான். ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொன்னாதானே அவளை தேடுவாங்க. அவ செத்து போயிட்டான்னு எவிடன்ஸ் கிடைச்சா கேஸே க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. மார்ச்சியில இருந்து ஒரு பொண்ணோட பாடியை எடுப்போம். கடத்தின பொண்ணோட பிளட்டை டெட் பாடியில செலுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த லாஸ்ட் பொண்ணு தான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் உங்கூட இருந்த அழுத கை சப்பேன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன். டேவிட, உனக்கே தெரியாம இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். கெத்து தானே நான். இந்த நீ மருந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்த 500 ரூபாய் இப்போ என்கிட்ட நிறைய இருக்கு. உன் சாவுக்கு
நான் ஒரு நல்ல ரோஸ் மாலையை வாங்கி போட்டுடுறேன். போட்டுருக்கிறேன் அவனை. சோறு போட்டு என்ன காப்பாத்தி விட்டப்பா. என்னடா வளர்றான் டேவிட்? ஸ்கெட்ச் நீ எனக்கு போட நினைச்சியா? ஊவாயிலே உனக்கு நீ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்ட எப்படி? சார் எனக்கு ஒண்ணு தெரியாது சார், உண்மையா ஒண்ணு தெரியாது சார். பொண்ணு எங்கடா? பொண்ணுங்களா சார்? நான் வெறும் பவுடர் பிசினஸ் தான் பண்றேன். நீங்க சொல்லி தான் தெரியும் பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு. சார் எனக்கு ஏதோ டேவிட் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன். சத்யா கிட்ட டேவிட் மாட்டிட்டான். இப்போ என்ன பண்றது? சந்தியா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். காசை குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கேன். கொக்கைன் கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். சந்தியாவை கண்டுபிடிச்சிட்ட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சியா? உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது சத்யா. தாஸ் சொன்ன மாதிரி நான் படிக்காதவன் தான். இறங்கி வேலை செய்கிறது மட்டும்தான் நான். இந்த மொத்த பிஸ்னஸும் ஆரம்பிக்க ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் இல்லை. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், வேற யாரும் இல்லை. உன்னோட சிக்னல்ல மானிட்டர் பண்ணு. Yamaha R15 பைக் ஹெல்மெட்டோட கிராஸ் பண்ணோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு உள்ளே வரான் சத்யா. சத்யா, அது அன்வர்ப்பா. கொக்கைன் கடத்துறதுக்கு தான் சார் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கேட்ட காசை கொடுக்கல, அதனால தான் நான் டேவிட்டை கொன்னேன். அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸாக இருந்து தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் சார் நடந்தது. அண்ணே ஒரு 5 நிமிஷம் தனியா? ஓகே வாங்க. கொக்கைன் மட்டும் தான் கடத்துனீங்களா? ஏன்டா போய் சொல்ற? நீ இப்போ வாய் திறக்காம இருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே யாருக்குமே தெரியாம போயிடும். 12 பொண்ணுங்கடா அவரு. எவ்வளவு பெரிய கிரைம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டா. சத்தியமா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லிடுறான் அவரு. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? ஐசா தூக்கிட்டா இப்படிதான் உட்காந்துப்பியா? தூக்கிட்டாங்க மச்சான். அவளை தூக்கிட்டு தானே என்ன மறுட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடு கிட்ட போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா? நான் இங்கே தான் ஜாங்கி போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி, இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்படா கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும் தானே கை நீட்டி காசு வாங்கின? அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசினுக்கு சொல்ல கை நீட்டுருது. பேசி
பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அதெல்லாம் நம்மளே பையன் போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. பாச்சக்கு பாச்சா துப்பில செங்கோ முன்னாடி, கையில கண்டு தொழில தாரு ஜிப்சில லோட்ஸ் பின்னாடி. ரவுடி என்னாலும் கட்சிக்கார என்னாலும் அச்சி கிச்சி முஞ்சா போச்சு மாசா காட்டுவேன். அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல பொக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல பொக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. புது மக்கள் மேல எனக்கு இருக்கு எவ்வளோ பொறுப்பு. ஒழுங்கா புதகு இல்ல கேச போட்டு லாட்டத்தோட வெப்பேன் நலங்கு. நான் ஒரு நெருப்புடா இருக்கு அப்ப தெரியும்டா தொட தெரிக்கும் நான் ஒரு ரேஞ்சர் சம டேஞ்சர் பகச்சா அட அபாமே ஜாகு மாமல் வாங்குற ஆளு நான் இல்ல நாயம் நான் தர்மம் நான் முன்னே நிப்பேடா. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல பொக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல பொக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. டேய் ஐயோ போலீஸ் போலீஸ் நானா நீங்க தான் போங்க சார். நீங்க தான் சார் போய் புடிங்க சார். இருப்பேன் அட போட்டி புள்ளியும் ஆளை எல்லாம் தேடி அடிப்பேன். தவற தடுப்பேன் நான் திருந்த சொல்லி திருந்தல நான் கதைய முடிப்பேன். போலீட மோதுனா முட்டி பேந்திடும் தூக்குனா டவுச விழுந்திடும். கெத்தான பேசுவேன் கைலாச போடுவேன் தட்டு தட்டி காட்டு காட்டுவேன். போலீஸ் எல்லாரும் தப்பா இல்லீங்க, ஆர்டர் போட்டா சுட்டு தள்ளும் போலீஸ் நானும் இல்லீங்க. அகல பகல அகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல பொக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல அகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல பொக்கு எவனா இருந்தாலும் லாலா லாக்கு. வாடா. மார்னிங் சார். போலீஸ் ஐ முத சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே? சந்தியா சந்தியா, நான் தான் சத்யா போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை,
ஒண்ணு இல்லை. ஹலோ, இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ, சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லை. அப்படின்னா நீ தான் முதல்ல வெளியே போயிருக்கணும். எல்லாரும் திட்டு. தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஆன்சர் லூஸ் பண்ணு. வா, ஒரு காஃபி போடு, நல்லா ஸ்ட்ராங்கா. என்னது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 10 மணிக்கு வந்து காஃபி கேட்குற மூதேவி மூதேவி கேட்கறத பாரு. என்னது மூதேவியா? என் மாஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. தமிழ்நாடு அலற மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ பார்த்தா காஃபி போட ஃபீல் பண்ற. டேய், லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? லஞ்சமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு சொன்னா புரியாது. வா காமிக்கிறேன். என்ன கேஸ புடிச்சது நான் தான், ஆனா என் பேர் வந்திருக்காது. அப்படி என்னத்த கீச்சிருக்க போற? கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு பில்டப் வேற. பாத்தியா? பார்த்தேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தியாமா? பாத்திருக்காரு, ஃபீல் பண்றாரு. நீ ஒரு கே வேஸ்ட். வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க, ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க, ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷின் கொடுத்து அனுப்பிடுவீங்க, அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், 1 வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டான். இப்ப என்ன பண்ணுன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல, என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ, குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா, ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா, இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையிலேருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே, இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே. யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி அடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யாரை லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய், வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் எது பேச வந்தாலும் இங்கே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னா அவ உயிரோட இருக்கா நான் வீட்டில் நான் சொல்லாமல. பாவுண்டா, அவங்க அவ செத்துட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்பரு, விளையாடாதரா, உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை உன் கூட அனுப்பி வச்சேன். அவ உயிரோட இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க? அன்பரு, என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்னாச்சு கிழிச்சி எறிஞ்சிடும். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார், மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. ஏதோ கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார்.
இவரை பாருங்க. சார் இவரே தான் சார். சந்தியா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? பேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்திலேயே டெலிட் பண்ணிடுவோம். ஹலோ சத்யா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணான். அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். ஒன்றரை கண்டிப்பா பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்ட உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 94400959. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி நீ கிளம்பி வா, நான் பாத்துக்கிறேன். அங்க வந்து அன்வர் எங்க 2 பேரும் கொன்றுவாரு. நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்க இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பா அன்வர் அங்க கண்டுபிடிச்சு வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமா இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்றான் நான் பாத்துறேன். நீ கிளம்பி வா. சரி வரேன்.